நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஜூலை 28 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று தினமும் ஒரு வாக்குத்தத்தம் இந்த ஊழியத்தின் சார்பாக இன்று கொடுத்துள்ள வாக்குத்தத்தம், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். வார்த்தையிலே வந்து இருக்கிறது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இன்று உலகத்தை வார்த்தையின் மூலமாக சிருஷ்டித்த தேவன் இந்த அனைத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையும் எடுத்துக்கட்ட அவர் வார்த்தையினால் ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு லேசான காரியம். இந்த வசனத்தில் நான் உன்னில் மகிமைப்படுவேன், இந்த இடத்திற்கு பதிலாக உங்கள் பெயரை சொல்லி உங்கள் பெயரை சொல்லி என் மீது மகிமைப்படும்படியாக என்னை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு சொல்லும்போது, இன்று எந்த பாடுகள் இருந்தாலும், சிரமங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், சொல்ல முடியாத காரியங்கள் இருந்தாலும், என்னங்க நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில் வார்த்தையெல்லாம் எப்படி விசுவாசிக்க முடியும், என்னால் ஜீவிக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய பிரச்சனை, என்னால் மனைவி வீட்டில் வரும் பிரச்சனை, சமாதானம் இல்லை, அப்படி சொல்லும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். நான் உன்னில் மகிமைப்படுவேன். கர்த்தர் வார்த்தை வந்தபடினால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு அடியேன் மீது நீ மகிமைப்படுவீர்களாக. மகிமை என்றால் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளையை காணும்போது அது நமக்கு மகிமை. நாம் ஒரு பொருத்தனையை செய்து கர்த்தருக்காக அதை நிறைவேற்றும்போது அது நமக்கு மகிமை. சின்ன பிள்ளைகள் தவழ்ந்து வரும்போது அது நமக்கு மகிமை. அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு நாம் அனைவரும் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக நடந்து நம் பாவத்தை அறிக்கையிட்டு மண்டியிட்டு ஜெபித்தோம் என்றால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நான் நினைப்பதற்கு மேலான அரிய காரியத்தை அவர் செய்து முடிக்க அவரால்